சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவின் அன்பை பெற்று ஆண்டவரின் பெயரால் அழைக்கப்பெற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தவமும் ஜெபமும் என்ற சிந்தனையில் இன்றைய தலைப்பாய் கடவுள் நம் ஒவ்வொருவருக்காய் இருக்கின்றார். எசேக்கியேல் அதிகாரம் 36:9 விதமாய் சொல்கிறது, நான் உங்களுக்காயிருக்கிறேன், உங்களை கண்ணோக்குவேன், உங்கள் நாடு உளப்பட்டு விதை விதைக்கப்படும். ஆமேன். இதோ விதை என்கின்ற இறை வார்த்தை இதோ நம்முடைய உள்ளத்தில் உளப்பட்டு விதைக்கப்படுகின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் எந்நாளிலும் என்னை கண்ணோக்கி ஆசீர்வதிக்கின்றார் என்கின்ற என்ன சூழல் நம் மத்தியிலே ஒவ்வொரு நாளிலும் நிலவி கொண்டிருக்கும். எப்பொழுது விதை விதைக்கப்படுகிறதோ, கடவுள் அதை எதற்காக அனுப்பினாரோ அது வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் நம்மை விட்டு அது செல்லாது. ஏனென்றால் கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இதோ இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அந்த இறை சிந்தனையின்படி கடவுள் உங்களுக்காயிருக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தெய்வம் இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்றவர் இதோ நம்மை கண்ணோக்கி நம்முடன் இருந்து, மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நம் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலுமே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் கூட அவருடைய அழைப்பை ஏற்ற பிள்ளைகளாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் ஒரு நாளும் என்னை மறந்து விடுகின்ற கடவுள் அல்ல. உள்ளங்கையில் பொறித்து வைத்து நான் உங்களுக்காய் இருக்கின்றேன், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எரேமியாவிடம் சொன்னது போல இன்றைய நாளிலும் கூட கடவுள் என்னோடு இருக்கின்றார். என்னை ஒரு நாளும் புறம்பே தள்ளுகின்ற கடவுள் அல்ல. என்னை அரவணைத்து முத்தமிட்டு என்னை ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றவர். ஆகையால் ஆண்டவர் நம்மை கண்ணோக்குகின்ற பொழுது கடவுளுக்கு முன்பாய் நம் வாழ்க்கையில் செய்வதற்கு கடினமானது ஒன்றுமில்லை. ஏனென்றால் மனிதரால் கூடாதது கடவுளால் எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையிலே சகலவற்றையும் கடவுளால் செய்ய இயலும். கடவுள் உங்கள் வாழ்வின் சகல நிலைகளிலும் அதிசயங்கள் அற்புதத்தை செய்யக்கூடியவர். இன்றைய நாளிலும் உங்களை கண்ணோக்கி தெய்வீக ஆசையால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார் என்கிற தெய்வீக சிந்தனையோடு நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம். அன்பு தெய்வமே, இறைவா, நான் உங்களுக்காய் இருக்கின்றேன், உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லப்பட்ட இறை வார்த்தையின்படி தெய்வமே, எங்களை தேவரீர் கண்ணோக்கி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உம்முடைய அற்புதத்தின் கரம் அப்பா எங்கள் உடனிருந்து எங்களை வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுக்கின்றேன். எந்நாளிலும் உம்முடைய தெய்வீக வல்லமை எங்களுள் ஆட்கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.